கிரேட் பாஸ் டெட் பாஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். ஒரு நண்பர் வந்து read it, I found it interesting அப்படின்னு சொன்னார். I haven't read that book yet. பட் இதே மாதிரி அந்த பாஸ் இந்த பாஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் படித்தேன். அதுல இருந்து சில விஷயங்கள் தான் இன்னைக்கு பார்ப்போம். வணக்கம். நல்ல முதலாளி எங்க முதலாளி இல்ல. So there is this book called Good Boss, Bad Boss. We have seen this author before, Robert Sutton அப்படிங்கிறவர். We saw him in the No Asshole Rule. அந்த புத்தகத்துல இருந்து சில விஷயங்கள் பார்த்திருக்கோம் முன்னாடி. அதை எழுதினவரே he has come up with another interesting book. This book was so interesting. Any random page you jump into, எந்த பக்கத்துக்கு வேணா நீங்க போலாம். அதுல ஒரு 4 டிப்ஸ் இருக்கும். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கும். You can internalize it, implement it that day. நீங்க பாஸா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பாஸுக்கு கீழே வேலை பண்றவரா இருந்தாலும் சரி, சீக்கிரமே நீங்க பாஸ் ஆக போறவரா இருந்தாலும் சரி, there is a lot you can learn from this book. இதுல இருந்து ஒரு very few interesting aspects நான் எடுத்து உங்கள்கிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். Do you remember this scene in the Mahabharata? ஜெயமோகன் சார் வந்து இந்த வெண்முரசு அப்படின்னு எழுதிட்டு இருக்கார். I have been reading it with my mom, one chapter a day. And very recently we passed through that really disheartening phase where Draupadi is insulted in the public. அது திரௌபதியை இன்சல்ட் பண்ணாங்களா அல்லது இந்தியன் கல்ச்சரை இன்சல்ட் பண்ணாங்களான்னு தெரியல, பட் அது நடக்கிறது. A couple of chapters after that, எல்லாம் நடந்து வருத்தப்பட்டு சண்டை போட்டு கோவப்பட்டு அது முடிஞ்சு அந்த இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தர்மன் யுதிஷ்டிரா makes a very interesting observation. He says, பண்ணக்கூடாத தவறெல்லாம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் சூதாடி இருக்க கூடாது, ஆட்டத்துல என்னுடைய மனைவியை நான் வச்சிருக்க கூடாது, ஆனால் அதுல இருந்தும் ஒரு லிட்டில் பெனிஃபிட் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு I learned what people really thought about me. 5 பேருக்கு அண்ணன், அஸ்தினபுரியில நான் தான் ராஜா, எல்லாரும் தர்மன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க வேற எனக்கு. I could do no wrong அப்படின்னும் I am the big boss, I am the incarnation of God himself அப்படின்னும் எனக்கு பட்டப்பெயர் சூட்டி என்ன காலே தரையில படாத அளவுக்கு என்ன மிதக்க வச்சுட்டாங்க. அண்ட் ஒன்லி when this happened, மக்கள் வாய் திறந்தது. அவையினர் வந்து they started commenting. My younger brothers who never ever crossed my line, the line I drew, they shouted at me. என்னுடைய தவறுகள்லாம் என்னன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அப்படிங்கிற. என்னுடைய மனைவியும் அந்த மாதிரி அவ பேசி நான் கேட்டதே இல்லை, அப்பதான் I learned அப்படிங்கிற. So as a boss, this is something you're going to find very difficult. What is it like to work with a person like this guy or this woman? Find a way to somehow understand that. More often than not, you are seen as a jerk அப்படிங்கிறார் ராபர்ட் சட்டன். அதை எப்படி அவாய்ட் பண்ண போறேங்கிறத பார்த்துக்கோ. There is this book called The Inner Game of Tennis. அதே மாதிரி இன்னொரு புத்தகம் இன்னொரு விளையாட்டை பத்தி called Zen in the Art of Archery. இது ரெண்டுலயுமே the essence என்ன அப்படின்னா, டென்னிஸ்ல அந்த பந்தை அடிக்கிறதோ ஆர்ச்சரியில அந்த
அம்ப விடுறதோ இல்லப்பா. The effort that you have to spend is in the little things. பொசிஷன் காலை ஒழுங்கா பண்ணிக்கிறியா? அங்க அவன் ரிலீஸ் பண்ணும்போது நான் எங்க இருக்கணுங்கிற பிளானிங்க பண்ண ஆரம்பிக்கிறியா? எந்த சர்ஃபேஸ்ல நீ ஓடின்னு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிறியா? விண்ட் எந்த பக்கம் அடிச்சிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறியா? அந்த பாவை புல் பண்ணி வச்சிருக்கும் போது ஆர் யூ பெர்ஃபெக்ட்லி ரிலாக்ஸ்ட், ஆர் யூ பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட்? இதெல்லாம் நீ ஒழுங்கா பண்ணினேன்னா, if you do these perfectly, you don't even need to see the ball or see the target. If you release, it will hit the target. அப்படின்னு ரெண்டு புத்தகத்திலையுமே சொல்றாங்க. Do the process very well, the results will automatically happen. இதுல இருந்து நான் எடுத்துக்கிற லிட்டில் அட்வைஸ் என்ன அப்படின்னா, as a boss, you don't need to always float in the clouds, always have big dreams and think of motivating your team with some lofty goals. Little things done well, day-to-day things done well, they will perform the magic and surprise you, அப்படின்னு சொல்றார் ராபர்ட் சட்டன். The 1,000 little things matter more than that one big thing. Many people make the mistake of forgetting about these 1,000 little things. The பாகுபலில சிவகாமி தேவி சொல்லுவாங்களே, இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் அப்படின்னு. அது மாதிரி, are you going to be assertive? When are the times you're going to allow other people to probably have second opinions? And when are the times you're going to rule with an iron hand? அப்படிங்கிறது தான் the hardest art to master அப்படிங்கிறார் ராபர்ட் சட்டன். அந்த ரோபோட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா, பிடிக்கணும், விட்டுறக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிடக்கூடாது, உடஞ்சிரும் அப்படிங்கிற அந்த the logic is the hardest to do when doing the algorithms for the grip of a metal prosthetic hand, it seems. அது மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டும். How do you manage? How do you convince people? How do you persuade them without making them feel that you are ruling with an iron hand? You have to wear a velvet glove அப்படிங்கிறார். இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கடவுள்கிட்ட பேசுற மாதிரியும், நான் நடந்து போயிட்டு இருந்தேன், என் பக்கத்திலேயே உன்னுடைய காலடிகளும் தெரிஞ்சது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப துக்கமா நான் இருந்தேன். ஒரு சமயத்துல ரொம்ப அடி வாங்கிட்டேன் வாழ்க்கையில. Where were you at that time? I could see only one set of footprints in the sand அப்படின்னு அவர் கேட்கிறார் கடவுள்கிட்ட. கடவுள் சொல்றார், உன் கூடவே தான் இருந்தேன், நீ கஷ்டப்படுறியே ரொம்பன்னு சொல்லிட்டு உன்னை முதுகுல தூக்கி வச்சுண்டு நான் போயிட்டு இருந்தேன்பா அப்படிங்கிறார். So this, being the human shield, is something every manager should master. அது கஸ்டமர் கிட்டே இருந்து வர பார்ப்ஸா இருக்கலாம், அதை விட டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வர்ற பார்ப்ஸா இருக்கலாம். How are you going to be that human shield? ஒரு மானுட அரண், மனித கவச்சம் மாதிரி இருந்து to protect and ensure they get to do their work without distractions and disturbances. That is an art you have to master if you want to be a good manager. He then talks about two important phrases. The first one is creative incompetence. Imposter syndrome பத்தி பார்த்திருக்கோம். இன்காம்பிட்டன்ஸ்னா, எனக்கு இது தெரியாதோ, எனக்கு இது வராதோ, மற்றவங்களுக்கு அது புரியல, ஆனா எனக்கு இது சரியா வரலையோ அப்படிங்கிற அந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரோம அப்படியே திருப்பி போடு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாதுன்னு நினைக்க ஆரம்பி. That is the path to learning constantly, becoming better every day. So, am I such an idiot that I don't know I am an idiot? அப்படின்னு ஆரம்பி. That's the phrase he uses. Be feeling always that you are incompetent. Creative, உருவாக்கும் incompetence அது.
That's another tip he gives. The second very useful phrase that I gathered from this book was something called malicious compliance. Compliance na enna? சொல்றியா பண்ணிடுறேன்ப்பா அப்படிங்கிறது. Maliciousனா அது பிரச்சனை விளைவிக்கக்கூடிய, வம்பு செய்யக்கூடிய compliance. ஸோ இந்த ஜோக்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சேவ் அ லிட்டில் பிட் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சிஸ்டருக்கு சொல்லியிருக்கான். அதுக்கு உடனே ஒரு சின்ன பேப்பர் பிளேட்ல பிரெட், கார்ன், பீ, ஹேம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நீ சொன்னல, நான் பண்ணிட்டேன்ல. malicious compliance. Here is another example. இந்த சீல் உடைச்சிட்டேன்னா end user license agreement நீ ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த கவர்ல போட்டிருக்கு. இவரு அடிப்பக்கம் கட் பண்ணி எடுத்துட்டார். What is this trying to convey? What does malicious compliance really mean here? It means, as a boss, sometimes you may have to follow processes. You may have to do some routines and regular stuff. And it is actually detrimental to your team. உனது குழுவுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை எப்படி நீ மேலிடத்துக்கு சொல்றது? You cannot say, I won't comply. So comply to the letter. சொன்னபடி அப்படியே பண்ணு. அதுல வர்ற விபரீத விளைவுகளை காட்டி அவங்களுக்கு புரியவே. ஜாக்கிரதை, this is a pretty risky behavior. Don't try this at home அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி behavior இது. But I thought this was a very powerful phrase to absorb from this book. Malicious compliance. கிங் கன்யூட்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இங்கிலாந்துல. அவரை வந்து இந்த கோர்ச்சியர்ஸ்லாம் ரொம்ப புகழ்வாங்க. உங்கள மாதிரி வருமா, நீங்க தான் உலகத்திலேயே பெரிய ராஜா அப்படின்லாம். ஒரு நாள் என்னை கூட்டிட்டு போ கடற்கரைக்குன்னு சொல்லிட்டு he took all his subjects there and he asked to be placed on his throne at the water's edge. And he said, இந்த tide வருமே காத்தால சாயங்காலம், can I stop the tide அப்படின்னு கேட்டான். அதுக்கு வந்து இந்த கோர்ட்டியர்ஸ்லாம், ராஜா நீங்க சொன்னா எல்லாமே கேட்கும் அப்படின்னா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு he tried stopping it. It didn't work. The water slowly came in, high tide, and wet his feet. எல்லாரையும் பார்த்து சொன்னாராம், அற்ப பதர்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாடா, there is only one God up above. I am not all powerful as you think. அப்படின்னா. So one of the things that a manager has to constantly tell himself or herself is, be bold enough, courageous enough, strong enough to face any criticism, but be also realistic enough, practical enough, humble enough to know that you're not all powerful. Again, it is a toss-up. Toss-up அப்படிங்கும்போது I am reminded of 371. In this, we saw about being liberal or being conservative. Another beautiful lesson from this book is, fight as if you are right, but listen as if you are wrong. வெளியில கொடுக்கிறதும் உள் வாங்குவதும். Listen as if you are wrong. When you are giving out your opinion, of course you have to be bold, you have to be insightful, you have to be pretty confident about it. But சொல்லி முடிச்சிட்டியா, இப்போ ஒப்பீனியன் வாங்கிட்டு இருக்கியா, probably you are wrongங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கண்ணா அப்படிங்கிற. இந்த வியட்நாம் வார்ல அமெரிக்கன்ஸ் வந்து அங்க போரிட்டுக்கிட்டு இருந்த போது, they had all these funny acronyms. Situation normal, all fouled up. இந்த எஃப்க்கு வேற வேர்டு கூட இருக்கு, பாத்துக்குங்க. Situation unchanged, still fouled up. Totally and royally fouled up. Fouled up beyond belief, fouled up beyond all recognition. Bohican ஒன்னு இருக்கு, கூகுள் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கங்க. So mistakes will always happen. Situation normal, all fouled up. So how does a manager handle when somebody in their team commits a mistake?
3 வழியில நடக்கலாம்ப்பா மிஸ்டேக். முதல் வழி என்ன? இட் குட் பி an accident. தவறுதலா, எதிர்பாராத விதமா. அப்படின்னா try to understand if there is a process failure. தவறு பண்ணினவரோட தவறு இல்ல அது ஆக்சிடென்ட் அப்படின்னு. அந்த தவறு நடக்காம பண்றதுக்கு ஏதாவது ப்ராசஸ் நீ இன் பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாரு. What is the other reason problem could happen? அப்படின்னா he may not or she may not know how to do that work. Inability. I don't have the capacity to do it. I am not skilled enough. அதுவும் அவங்க தப்பா? உன் தப்பு தானே. ட்ரெயின் பண்ணு ஒழுங்கா டெலிகேட் பண்றதுக்கு முன்னாடி டீச் பண்ணு. That is again pointing back at you. Oh yeah, there could be a third reason. There could be evil intent. உனக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு, உன் கம்பெனி அப்படியே இறக்கி வைக்கணும்னு பண்ற சில பேர் இருப்பாங்க. அதுவும் points back at you because யார் ரெக்ரூட் பண்ணது அவங்கள? நீதானே ஹேண்ட் பிக் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணி எடுத்த. ஒழுங்கா தேடு அப்படிங்கிறார். So it finally comes back to you. When you see somebody making a mistake, analyze, look inwards and find the solution for that. And finally, Mahatma Gandhi சொன்ன quotation தான் ஞாபகம் வருது. The bad is much stronger than the good. உன் டீம்ல எவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறது இல்ல that is going to determine how high your team rises. What are the bad apples in your team? What are the ones that are going to bring your team down? And the little drop of poison that can spoil the whole bowl of milk irke. And the little drop of poison obsess பண்ணு. அதை தேடி அதை களை எறிவதை பார். Also, it could be inwards. உனக்கு பெரிய நல்ல குவாலிட்டிஸ் இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா. உன்கிட்ட இருக்கிற கெட்ட குவாலிட்டியை முதல்ல வெளில போடு அப்படின்னு பார்க்கலாம். What's the closing thought here? I have been talking about boss all along. But frankly speaking, boss is such a hated word in my vocabulary. I hate it when somebody calls me boss. இன்னைக்கு இந்த வீடியோக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த போதுதான் அந்த ஹேட்ரட் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதோடைய எட்டிமாலஜி தேடிட்டு போனா பாஸ்ங்கிற வேர்ட் ஒரு டச் வேர்ட்ல இருந்து வருதான். பாஸ் அப்படிங்கிற டச் வேர்ட்ல இருந்து. அண்ட் வாட் இஸ் தட் மீன்? எ ஸ்லேவ் டிரைவர். அடிமை ஆட்களை சவுக்கால் அடிக்கும் அந்த பாஸ்ல இருந்து வருதான் மாஸ்டர். ஐ எம் அ ஸ்லேவ், பிட் மீ, I will do what you say. அப்படிங்கிற அந்த that's not what we want to be. We want to be leaders. And leaderனா என்ன? He leads the way into danger, into trouble, into opportunities and challenges. He shows the way, he leads. Prefer to be a leader than to be a hated boss. Thank you.